டிஎன்பிஎஸ்சி குரூப் ஆஃப் மாதிரி வினா விடை தினத்தந்தில கேட்ட கொஸ்டின். 13 3 தடவை பெருக்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது? 2197 கிடைக்குது. அது அப்படியே எழுதிருக்கோம். 7 வந்து 3 தடவை பெருக்கும்போது 343 கிடைக்குது. டிவைட் பை 13 வந்து 2 தடவை பெருக்கும்போது 169, 7 வந்து 2 தடவை பெருக்கும்போது 49 மைனஸ் x ஈக்குவல் டு இந்த 20 அப்படியே போறோம். இந்த ரெண்டு எண்களையும் கூட்டும்போது 2540 கிடைக்குது. டிவைட் பை இந்த ரெண்டு எண்களை கூட்டும்போது 218 கிடைக்குது. மைனஸ் x ஈக்குவல் டு 20. 2540 அப்படியே வச்சிருக்கோம். இந்த சைடு உள்ளது ஈக்குவல் அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த 2540 அப்படியே இருக்கு. இந்த 20ஓட இந்த 218 பெருக்கும்போது இது வந்து 4360 கிடைக்கும். மைனஸ் அப்படியே போடுறோம். 20ஓட இந்த x பெருக்கும்போது 20x கிடைக்குது. இந்த 2540 அப்படியே வச்சுக்கணும். இந்த சைடு உள்ள 4360 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ல உள்ளது மைனஸா மாறும். இந்த மைனஸ் 20x வந்து அப்படியே இருக்கும். ரெண்டை கழிக்கும் போது என்ன கிடைக்குது? 1820 கிடைக்குது. இதுல எது பெரிய நம்பர்? இந்த 4360 தான் பெரிய நம்பர். அப்ப பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள அடையாளத்தை போடுறோம் மைனஸ். அப்ப இந்த மைனஸ் 20x அப்படியே இருக்கு. மைனஸ் 1820 அப்படியே இருக்கு. டிவைட் பை இந்த சைடு உள்ள மைனஸ் 20 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த எக்ஸ்ங்கிறத அப்படியே வச்சிருக்கோம். இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு 20 20 91 20 1820 கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்னது? 91. ஆப்ஷன் சி.